சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 24/2/2024 சனிக்கிழமை, மாசி மாதம் 12ஆம் நாள். பௌர்ணமி திதி இன்று மாலை 6 மணி வரை. மகம் நட்சத்திரம் இன்று இரவு 10:20 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு முடிவுகளை எடுப்பதற்கோ அல்லது ஒரு பொருள் வாங்குவது விற்பது போன்ற அனைத்து அமைப்புகளிலும் வெற்றிகளை பெறுவதற்கோ, வேலை தொழில் அமைப்புகளில் மாற்றங்களை செய்து பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிகவும் உயரிய நாளாக அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல ஆண் பெண் இருபாலாருக்கும் நினைத்தது நடக்கக்கூடிய, எதுவும் நேர்மையான விதத்தில் கையில் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலையில் நிரந்தரம் இல்லைங்க, தொழில் சரியாக போகலைங்க, வியாபாரம் நன்றாக இல்லை, விவசாயத்தை கைவிட்டு நானும் நகரத்திற்கு போய்விடலாமா என்கின்ற எண்ணத்தில் கூட இருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு இரட்டை மனநிலைமையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய தெளிவுகள், அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு, நீங்கள் உழையுங்கள், அதற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு மாதிரியான சமிக்கைகள், அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கூடுதல் அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நாள். தொட்டது தொடங்கக்கூடிய, எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய நாள். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கடந்த சில மாதங்களாக வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகள் நடந்ததோ அந்த சோதனைகளிலிருந்து அப்படியே நீங்கள் வெளிவரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். 10ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சமாக இருப்பது சற்று தைரியம் எல்லாத்தையும் இன்றைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது. அடுத்த வாரத்தில் குடும்பத்திலேயோ அல்லது தொழிலையோ வியாபாரத்திலேயோ என்ன முடிவு எடுக்கலாம் என்பது போன்ற குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு சில தெளிவுகள் வரக்கூடிய தன்மை, ஒருவருடைய உதவிகள் இல்லாமலேயே அனைத்தையும் நாம் சீர்படுத்தி கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் அண்ணன் தம்பி உறவுகள் கசந்து போனவர்களுக்கு கூட இப்பொழுது சகோதரர்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யக்கூடிய அளவிற்கு தகுதியாக வரக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல பண வரவு வருது, அல்லது ஒரு தொழில் நிலைத்தன்மை வந்துவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. இந்த இடத்துல உதவி கேட்டிருந்தேன், கேட்கின்ற உதவி அப்படியே சிந்தாமல் சிதறாமல் கிடைத்து விட்டது. இனிமேல குடும்பத்தை காப்பாற்ற முடியும், சகோதரர்களிடம் இனிமேல் இணக்கமாக செல்ல முடியும், தாய் தந்தை அமைப்புகளில் நமக்கு நல்லவைகள் நடக்கும் என்கின்ற அனைத்து நிலைகளிலும் சுற்றியிருந்த ஒரு அவநம்பிக்கை அமைப்புகள் அத்தனையும் விலகி ஒரு நம்பிக்கையோடு மேஷராசிக்காரர்கள் செயல்படக்கூடிய மிகப்பெரிய பௌர்ணமி தினமாக அமைந்திருக்கிறது. மேஷத்தினர் அனைவருக்கும் வயசுக்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு கல்வி மேன்மை மற்றும் சுகத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். கிரகங்கள் அத்தனையும் அப்படியே சாதகமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். அடுத்த வாரத்திலிருந்தே வாழ்க்கைக்கு தேவையான லாப அமைப்புகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய யோக நாள். 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது, 5ஆம் இடத்தில் கேது இருப்பது, இன்றைக்கு பௌர்ணமி நிலையாக 3ஆம் அதிபதியான சந்திரன் இருப்பது மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் அத்தனையும் அப்படியே பலிக்கக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் நல்லா தாங்க முயற்சி பண்ணேன், ஏன்னா என்கிட்ட எந்த விதமான குறையும் இல்லை, ஆனால் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு இல்லவே இல்லை, அதனால் நான் இந்த துறையில் இந்த நிலையில் நான் சக்ஸஸ் ஆகலை என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உங்களுடைய முயற்சிகளை விட அதிகமான பலன் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு வீடு வாகன அமைப்புகளில் மிகப்பெரிய திருப்திகளும் மாற்றங்களும் ஏற்படும். வாகன மாற்றம் செய்யலாம் என்பவர்களுக்கு இன்றைக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு சிறிய ஒரு வீடாவது வாங்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கடனுக்காவது வீட்டுக்கடன் அப்ரூவல் ஆகக்கூடிய தன்மை, அதன் மூலமான வீடு கட்டக்கூடிய வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் ஒரு சேர சூழல்கள் உருவாகக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு ஒரு குறு பயணம் ஏற்பட்டு அந்த பயணத்தின் மூலமாக நல்ல மேன்மையான அமைப்புகள், சிலருக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளிமாநிலம் போய் பிழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் படிக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அதற்கு
அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 4ஆம் பாவகம் எப்பொழுது வலிமையாக இருக்கிறதோ அப்போது தாய் பற்றிய சில கவலைகள் விலக வேண்டும், அல்லது அம்மா கிட்ட இருந்து நல்ல ஆதரவுகள் உதவிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விதி. தாயின் மீதான சொத்துக்கள் அமைப்புகளில் ஒரு பிறந்த விட்டு சீதனம் எனக்கு வரமாட்டேங்கிறது, என்னுடைய அண்ணன் தம்பிகளே எனக்கு தர வேண்டிய ஒரு சொத்து பங்கினை தர மறுக்கிறார்கள் என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே வழக்கோ அல்லது உங்கள் சார்ந்த சில விஷயங்களோ உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய, உங்களுடைய உரிமையான ஒன்று உங்களை அடையக்கூடிய, அதற்கான தீர்வுகள் அதற்கான முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய ரிஷபத்திற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தனாதிபதி 3ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக ஒரு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான நல்ல நாள் இன்றைக்கு. 3, 11, 9 போன்ற பாவங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நல்லா வலுத்து இருக்குது. லாபத்தில் இன்றைக்கி குரு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மேன்மை. 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் வலுத்தாலே அண்ணன் தம்பி உறவுகள் இன்றைக்கு நன்றாக இருக்கும். பங்காளி உறவுகளும் கூட ஏற்கனவே கசந்து போயிருந்த நிலைமைகள் அத்தனையும் இன்றைக்கு நம்மை முறைத்து கொண்டிருந்த, நம்மை விரோதித்து கொண்டிருந்த ஒருவர் மனம் மாறி நம்மகிட்டே மன்னிப்பு கேட்குற நாளாக இந்த நாள் இருக்கும். ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு சுற்றி உள்ள அமைப்புகளிடமிருந்து சந்தோஷங்கள் வரப்போகின்றன. இதுவரைக்கும் குடும்பத்தில் உங்களை வேறு மாதிரி பார்த்துருந்தவங்க, ஒரு தோற்று போன மனிதராக பார்த்தவர்கள் அனைவருமே இன்றைக்கு உங்களுடைய விஸ்வரூபம் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய, வியப்புகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடம் என்றது இசை பாட்டு போன்ற அமைப்புகளையும் தொடர்பு கொண்டது. கலைத்துறையில் ஜெயிக்கணும்னு நினைக்கின்ற அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலேயே நல்ல வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய, அதன் மூலமாக முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம். யாரோ ஒருவரை, மிகப்பெரியவரை அல்லது உதவியை செய்யக்கூடியவரை அறிமுகப்படுத்துவதற்கு கால நேரம் பார்த்திருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் மிகச்சிறந்த வாரமாக இருக்கும். தேடிப்போன தெய்வம் அங்கே எதிரே தெருவில் வந்ததுன்னு சில நேரம் சொல்லுவோம் இல்லையா, இவரைத்தான் நம்ம தேடி போனோம், ஆனால் அவரே நம்ம எதிரில் அந்த சில விஷயங்களை செய்வதற்காக கொண்டு இருக்கிறார் என்பது போன்ற மகிழ்ச்சியான அனுபவங்கள் இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய நல்ல தன்மை. 3ஆம் இடம் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் தம்பி தங்கைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு அதிலிருந்த நல்ல மாற்றங்கள். தம்பிக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்தேன், அல்லது தங்கையின் வாழ்க்கை வேறு ஒரு சிக்கலாக இருக்கிறது, எப்படி இதை தீர்க்கிறதுனே தெரியல என்பது மாதிரியான குடும்ப கவலைகள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு நிறைவுகள், தீர்வுகள், குழப்பங்கள் தீரக்கூடிய தன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆண் வாரிசிற்கான ஒரு மருத்துவ அமைப்புகளை செயல்படுத்தி கொண்டிருப்பவர்கள், ஆண் வாரிசுக்கான சில விஷயங்களை முன்னெடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சிகள் வரக்கூடிய, நல்ல செய்திகள் வரக்கூடிய, ஆண் குழந்தை பிறக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் உறுதிப்படக்கூடிய மிகச்சிறந்த யோக நல்ல நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பண வரவு வரக்கூடிய ஒரு திருப்தியான நாள் இன்னைக்கு. அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு நிலையில் ராசிநாதன் வலுவாக இருந்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் வரும். சிக்கலுக்கு தீர்வுகள் வரும். சிக்கல் என்ன, பணச்சிக்கல் தான். தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை. அப்போ அந்த தொழில் நல்லா இல்லைன்னா லாபம் வரணும், அல்லது தொழிலுக்கான முதலீடுகள் கிடைக்கணும், லாபம் வருவதற்கான முயற்சிகள் பலிக்க வேண்டும். இவ்வளவும் இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு நடக்கும். இந்த வாரத்திலேயே இதை நீங்கள் மிகப்பெரிய அளவில் உணர முடியும். என்ன, ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு பௌர்ணமியாக இருக்கிறார். அதுவும் மாசி மகம்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய பௌர்ணமியாக 2ஆம் இடத்துல தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையிலே இருக்கிறார். ஆகா ஐயா, என்ன நடக்கும்? அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தனம் கிடைக்கும், வாக்கு பலிக்கும், குடும்பம் அமையும். ஒரு வயதானவர்கள் 40-50 வயசுக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக இருந்து வந்த தொழில் சங்கடங்கள், சிக்கல்கள், வேலையில் நிரந்தரம் இல்லாமல் இருந்த சூழ்நிலை, அல்லது வேலையே இல்லாமல் இருந்த சூழ்நிலை, வேலைக்கு போகிறேன் சம்பளமே கிடைக்கல, தொழில் பண்ணுறேன்னு தான் பேர், வியாபாரம் பண்ணுறேன்னு தான் பேர், 10 பைசா லாபம் இல்லை, இந்த மாதிரியான எண்ணங்கள் அத்தனையும் மாறக்கூடிய ஒரு நிலையான நல்ல நாளாக இந்த நாள் கடகராசிக்கார நடுத்தர வயது அனைவருக்குமே நடக்கும். இளைஞர்களுக்கு இப்போது வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இன்று மாலை 5 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய சில சம்பவங்களின் மூலமாக இவர்தான் வாழ்க்கை துணை, அல்லது இவரை ஏன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பது போன்ற வயதிற்கே உரிய எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய, அதற்கான தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
தாத்தா பாட்டிகளாக இருப்பவர்களுக்கு இன்றைக்கு சொல் பலிக்கக்கூடிய நாள். இன்றைக்கி சின்னவங்களை பார்த்து இன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஒரு சொத்தை இவர்களிடம் கொடுத்து விட்டு போனாலும் அல்லது இவர்களுக்கு இதற்கான தகுதியான சில விஷயங்களை நம்ம செய்துவிட்டு போகலாம் என்கின்ற நம்பிக்கைகள் 60-70 வயது கடந்த கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மனம் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு பௌர்ணமி நிலையில் ஒரு மிகப்பெரிய பிரகாச அமைப்பில் குருவின் பார்வையில் இருப்பதால் எல்லாவற்றையும் ஒரு நல்ல விதமாக தீர்த்து கொள்ளக்கூடிய, அனைத்திலும் சிறப்பாக செயல்படக்கூடிய, புத்துணர்ச்சியோடு கூடிய நாளாக அமைந்திருக்கிறது கடகராசிக்காரங்க எல்லோருக்குமே இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலேயும் நல்ல நாள் இன்னைக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 வார காலத்திற்குள்ள எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பௌர்ணமி சந்திரன் இன்றைக்கு ராசியில் இருக்க குருவின் பார்வையிலும் இருக்கிறார். ராசி மிகுந்த ஒளிப்பொலிவோடு இருக்கிறது. குறிப்பாக ஆரோக்கியம் பற்றிய கவலைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல ஆரோக்கியங்கள் இருக்கக்கூடிய, நோய் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு கடன் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஒரு நிலையில் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற ஒரு அதீத தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 12ஆம் அதிபதி இன்றைக்கு ராசியிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். செலவுகளும் அதற்கேற்ற வரவுகளும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீட்டில் மங்கள விஷயங்கள் நடப்பதற்கான சில அடிப்படை அம்சங்கள் நடக்கக்கூடிய தன்மை. ஒரு குழந்தைக்கு திருமணம் பண்ணணும், இன்றைக்கு ஒரு பட்டுப்புடவை எடுக்கலாம், அல்லது ஒரு நிலையில் வேறு ஏதான ஒரு நகை போன்ற அமைப்புகளை இன்றைக்கு உறுதி செய்து கொள்ளலாம். செலவுகள் செய்தாலும் கூட ஒரு பொருள் வந்து வீட்டிற்கு சேரக்கூடிய அமைப்புகள் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குது. கல்வி மேன்மைக்காக வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக கிழக்கு நாடுகளுக்கு போகணும், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அடுத்த வாரத்திலேயே அதற்கான அனுமதிகள், பாஸ்போர்ட், விசா போன்ற அனுமதிகள், அல்லது பெற்றோர்கள் சம்மதம் கொடுக்கக்கூடிய தன்மை, அல்லது அலுவலகத்தில் உங்களை அனுப்புறதற்கான ஆயத்தங்கள், அதற்கான ஆர்டர் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான முதன்மை நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு சொல்லப்போனால் நீர் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு ஈடுபாடு வரும். நீர் தொழில்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் இருக்கும். பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது டீக்கடை, நீர்க்கடை போன்றவைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், நீரின்றி எதுவும் அமையாது என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது தண்ணினால் பண்ணக்கூடிய சில பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் அனைவருக்குமே இந்த நிலையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ராசியின் யோக கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய் கூட இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் இருப்பதால் ஆளுமை திறன் மிக்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய நல் எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாள் சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாள். லாபாதிபதி இன்றைக்கு 12ஆம் வீட்டில் மறைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கன்னிராசிக்கார பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கு நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தூர இடத்துல தான் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்குது, எப்படி குழந்தைகளை தனியாக அனுப்புறது என்பது மாதிரியான ஒரு பயத்தில் வேலை வாய்ப்புகளை அப்படியே தட்டி கழித்து கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு இன்றைக்கு பெண் குழந்தைகளின் மீது நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள். குழந்தைகளை தூரம் அனுப்புறதன் மூலமாக அவர்களுடைய எதிர்காலம் நன்றாகவே இருக்கும், சமூகத்தில் அவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள் என்ற பெண்களின் மீது நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. கணிப்பொறி சார்ந்த துறைகளில் இருக்கின்றவங்க இன்றைக்கி மிகப்பெரிய யோக பலன்களை சந்திப்பீங்க. அலுவலகத்தில் என்னை மட்டும் தூர இடத்திற்கு அனுப்ப மாட்டேன் என்கிறார்கள், அல்லது எனக்கு மட்டும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கவில்லை என்கின்ற மனத்தாங்க அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வாரத்திற்குள்ளேயே அலுவலகத்தில் நல்ல சூழல்கள் வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். அதே போலவே உயர் அதிகாரிகளோடு முட்டல் மோதல் போன்றவர்களோடு இருந்தவர்கள், அதாவது உயர் அதிகாரியை விட நான் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறேன், அது அவருக்கு பொறுக்காமல் சற்று பொறாமை எண்ணத்தோடு என்னை மட்டும் மட்டம் தட்டக்கூடிய சில வேலைகளை செய்கிறார் என்பது மாதிரியான மனக்குறைகளோடு இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது அதற்கான தீர்வுகள், உயர் அதிகாரியே மாற்றலாகி போகக்கூடிய ஒரு சூழல், அல்லது நீங்கள் வேறு செக்ஷனுக்கு அடுத்த வாரத்திலே போகக்கூடிய அமைப்பு என அலுவலகத்தில் பணிச்சுமை இல்லாமல் ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
நடுத்தரவாதிகளுக்கு இன்றைக்கு பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த வாரத்திலேயே கிடைக்கும். அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல சிந்தனை, நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்பதால் கடந்த காலத்தில் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல பண வரவுகளின் அமைப்புகளில் முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அது அத்தனையும் அப்படியே ஒரு வாரத்திற்குள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏற்கனவே முடியாது வராது என்று கைவிட்டு விட்ட ஒரு விஷயத்தை கூட இன்றைக்கு மீண்டும் எடுத்து செய்து சாதிக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிலும் லாபம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு. 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். 11ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா கடன் தீர்றது, நோய் தீர்றது, வழக்கில் வெற்றி கிடைக்கிறது, ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்களை ஜெயிச்சு காட்டுறது, மனக்கட்டுப்பாடு அதிகமாக வர்றது, விடவே முடியாது, இந்த பழக்கத்தை என்னால் விடவே முடியாது, இவங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது, இவங்க தான் எனக்கு வாழ்க்கையில் தேவை, இந்த மாதிரியான சில விஷயங்களில் ஒரு மயங்கி போய் கிடக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஒரு மனக்கட்டுப்பாடு வந்து நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எண்ணம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய கௌரவம், இதற்காக இதை செய்யலாம் என்கின்ற மன உறுதி வரக்கூடிய மிகச்சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. இதில் இன்னொன்று குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வேலை தொழில் அமைப்புகளில் லாபமே எனக்கு கிடைக்கல, சும்மா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறேன், நேர விரயம்தான் ஆகிறதே தவிர குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அளவுக்கோ அல்லது தனி மனிதனாகி என்னுடைய செலவுக்கோ ஒரு லாபம் வரவே இல்லையே, மற்றவர் அதில் நிறைய லாபம் சம்பாதிக்கிறார், எனக்கு அது போன்ற லாபங்கள் இல்லையே என்கின்ற குறைகளோடு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார நடுத்தர வயதினர் அனைவருக்குமே லாபம் வரக்கூடிய வழிகள் எங்கே இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வீட்டு சொத்துக்கள் பேரில், குடும்ப சொத்துக்கள் பேரில், நிலத்தின் பேரில் வழக்குகள், தாவாக்கள், வில்லங்கங்கள், சிகப்பு நிற கட்டிடங்கள்னு அடிக்கடி சொல்லுவேன், காவல் நிலையம், கோர்ட்டு போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அதில் அலைந்து கொண்டிருப்பவர்கள், வழக்குகள் சாதகமாகக்கூடிய சில சூழ்நிலைகள் இந்த வாரத்திலே நடக்கக்கூடிய அமைப்புகளை பார்ப்பீங்க. பௌர்ணமி சந்திரன் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய, நோயை குறைக்கக்கூடிய, நோயை தீர்க்கக்கூடிய அமைப்பு. ஆகவே 60 வயது கடந்த துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை. பெரிய நோய் வந்துருமோ என்கின்ற பயத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம்தான், 3 நாள் மாத்திரை மருந்தில் சரியாக போயிடுங்க என்பது மாதிரியான நம்பிக்கை, அதற்கான சரியான ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த அமைப்பு இருக்கிறது. பெண்கள் அனைவருக்குமே குடும்ப சந்தோஷம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது துலாத்தினர் அனைவருக்கும் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்ன்ற ஒரு சிறப்பான யோகம் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. 9ஆம் அதிபதி சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல மாசி மகம் என்கின்ற பௌர்ணமி அமைப்பில் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோக பலம். ஐயா, என்ன யோகம் நடக்கும்? எல்லாம் நடக்கும், வயதிற்கேற்றாற் போல எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் 100% வெற்றியாக அமையக்கூடிய, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் எந்தெந்த துறைகளில் இருக்கிறீங்களோ, அதிலும் குறிப்பாக இரும்பு, மெஷின் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் எவ்வளோக்கு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு வாழ்க்கைன்றது ஒரு சக்கரம் மாதிரி தானங்க, மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும் இல்லையா? கீழே இருந்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவரும் இப்போது மேலே உயர்வுகளை போன்ற ஒரு நல்ல அமைப்புகளுக்கு போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அதற்கான ஒரு கோச்சார நிலைமைகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய, ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் தர்மகர்மாதிபதி யோகத்தின் அமைப்பினால் மிகப்பெரிய வெற்றியை எதிர்காலத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பு. இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம், ஒரு விதையை போடுறோம், இன்றைக்கி அது மரமாயிடுறது இல்லையா? ஆகவே இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய, ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுத்து, அது தொழிலாக இருக்கலாம் அல்லது வேறு வகையான ஒரு முயற்சியாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒருத்தரை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு கூட இந்த நாள் மிகப்பெரிய அளவில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நன்மையை, மேன்மையை அமைக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது தற்செயலாக இன்றைக்கு கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கு ஒருவர் அறிமுகமாகிறார்னு வச்சுக்கோங்க, அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நட்பாகவோ உறவாகவோ நீடிக்கக்கூடிய தன்மையான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஆகவே இன்றைக்கு நினைக்கின்ற, ஆரம்பிக்கின்ற அறிமுகங்கள் அத்தனையுமே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய யோக நாளாக, தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு ஒரு ஸ்வீட்டான நாள்னு
நாள்னு சொல்லிடுவேன். இன்றைக்கு நீங்கள் எதை ஆரம்பிக்கிறீர்களோ, ஒரு கிளை விரிவாக்கம் அல்லது ஒரு நிலையில் பக்கத்தில் இடம் மாற்றலாம், மேலே மாற்றலாம், கீழே மாற்றலாம் என்பது போன்ற எந்த ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய தொழிலில் செய்து அதன் மூலமான முன்னேற்றத்தை, நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய நிறைவான நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல குருவின் ராசிநாதனுடைய பார்வையில் ரொம்ப நல்லா இருக்கிறார். பருத்தி புடவையாய் காய்த்ததுன்னு நினச்சாலும் சரி, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு நினச்சாலும் சரி, இது வரைக்கும் என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கல அப்படின்னு வயதிற்கேற்றார் போல் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இன்றைக்கு மருத்துவம் பலிக்கக்கூடிய நாள். இன்றைக்கு புனிதமான கருவுறுதல் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய நாள். தாத்தா பாட்டிகளாக நீங்கள் உயர்வுகள், ப்ரொமோஷனை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தாத்தா பாட்டிகளாக நீங்கள் மாறக்கூடிய அமைப்பு இன்றைக்கு வயதானவர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு சொந்த ஊர் பற்றிய நினைவுகள் அல்லது சொந்த ஊரில் செய்யக்கூடிய சில அமைப்புகளுக்கு உறுதிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஆன்மீக அமைப்புகளில் இன்றைக்கு ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். குலதெய்வ தரிசனம், நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுறது, இது வரைக்கும் ஒரு புனித யாத்திரை போகணும், காசிக்கு போகணும், கயாவுக்கு போகணும், அல்லது இந்தந்த 108 திவ்ய தரிசனங்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் எண்ணங்கள் அவைகள் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு இறைவனே உங்களை அழைப்பது போல சில விஷயங்கள், வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மகாபெரியவர், ஸ்ரீரமணர் போன்ற ஒரு புனிதர்கள் அவதாரங்கள் அடங்கிய திருத்தலங்களை போய் பார்க்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது தனுசு ராசிக்கார 40 அல்லது 50 வயது கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வாரத்திலேயே அப்படியே நடக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் என்னென்ன கிடைக்கலையோ அவைகள் அத்தனையும் அடுத்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய தன்மை. குறிப்பாக பூராடம் நட்சத்திரத்திலும் மூலம் நட்சத்திரத்திலும் பிறந்திருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அமையக்கூடிய திருமண அமைப்புகளில் தட்டி போதுங்க. 30 வயசாயிடுச்சு, 33 வயசாயிடுச்சு, இன்னும் எல்லாம் இருந்தும் திருமணம் மட்டும் நடக்கவில்லை என்கின்ற அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே வாழ்க்கை துணை யார் என்பது உறுதியாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. முதன்மை நாளாக அமைந்திருக்கிறது. தனுசுவினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். ராசிபலன் பகுதியிலேயே சந்திராஷ்டமத்தை வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி சொல்லக்கூடியவன் நான். சுப சந்திராஷ்டமம், அசுப சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவேன். சந்திரன் எப்பொழுதெல்லாம் பௌர்ணமி அமைப்பில் சுபர்களின் தொடர்புகளில் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் நல்ல பலன்களை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் நல்லதுகளை செய்வார். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு காலண்டரில் போட்டிருக்கு, ஆனால் இன்றைக்கி பணம் வந்திருக்கே, இன்றைக்கி தான் ஒரு நல்ல சந்தோஷமான நாளாக இருக்கே, இன்றைக்கி தான் மனசில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதே, தடையாகவே எதுவும் இல்லையே, கெடுதலாகவே எதுவும் நடக்கலையே என்பது போன்ற குழப்பங்கள் வரும் இல்லையா, அது மாதிரியான ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் 8இல் மறைந்தாலே மனம் குழப்பமாக இருக்கும்னு சொல்லுவோம். முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அதை எல்லாற்றுக்கும் இன்றைக்கு அத்தனை அமைப்புகளிலும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு விலக்கு பெற்ற சுப சந்திராசிரமமாக இந்த நாள் அமையும். ஜோதிடமே அப்படித்தாங்க. விதின்னு இருந்தால் அதுக்கு விதி விலக்குகள் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு விதியும் நிரந்தரமானது அல்ல என்பது தான் ஜோதிடம். இன்றைக்கு மிக அபூர்வமான மாசி மகம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரன் 8ஆம் இடத்தில் குருவின் பார்வையோடு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, என்னங்க நடக்கும்? எதிர்பாராமல் சில விஷயங்கள் இன்றைக்கு நல்லது நடக்கும். என்னன்னா, எதிரியாக இருந்தவர் கூட இன்றைக்கு மனம் மாறி உங்களுக்கு நண்பராக அல்லது அவரை அறியாமல் உங்களுக்கு ஆதரவாக எதையாவது செஞ்சு கொடுக்குற ஒரு நாளாகவும் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளை கெடுக்கிறதுக்கே ஏதாவது ஒரு காரியம் செய்வாங்க. ஆனால் அது நமக்கு நல்லதாக வேறு விதமாக மாறி முதலில் கஷ்டமாக இருந்தாலும் அதற்கு பிறகு ஆகா இது நமக்கு நல்லதாக போச்சே என்பது மாதிரியான ஒரு உணர்வுகள், தோற்றங்கள் வரும் இல்லையா? அது மாதிரியான சில விஷயங்கள், எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள், ஆகாதவர்களை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், அல்லது அவர்கள் உங்களிடம் நண்பராக வருவதற்காக மன்னிப்பு
கேட்டு மனம் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது என்ன செய்கிறது, பரவாயில்ல நம்ம அவரை ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான மாற்றங்கள்லாம் வரக்கூடிய ஒரு சிறப்பு சந்திராஷ்டம நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடியவர்கள் அல்லது இன்றைக்கு நீங்கள் ஆரம்பித்து வைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் எதிர்காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நல்ல விதமான சந்தோஷங்கள், சில சந்தர்ப்பங்கள் நல்ல விதமாக உருவாகி தரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு மகரத்திற்கு. கும்பராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி குதூகலம் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாள் இன்றைக்கு. கணவன் மனைவி இருவருமே இணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாளை சொல்லலாம். பிரிந்து விடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு மனமாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு நிலையில் புகுந்த வீட்டில் சண்டை போட்டுவிட்டு பிரிந்திருந்து பிறந்த வீட்டிற்கு கோபித்து கொண்டு போயிருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இன்றைக்கு குடும்பத்தில் ஆதரவான விஷயங்கள், உங்களுடைய தரப்பு நியாயமானது, கவலைப்படாதீங்க, அதற்காக பிரிஞ்சு போக வேண்டாம் என்கின்ற அளவிற்கு ஒரு நல்ல அறிவுரைகள் கிடைத்து உங்களுடைய மனம் மாறக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். 7ஆம் இடத்துல இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் மிக பொலிவோடு அமைந்திருக்கிறார். நண்பர்கள் வட்டாரத்தில் கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும். யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்றதில் இன்றைக்கு கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதாவது எல்லா நிலையிலையும் இவரை வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டால் என்ன, இவரை நாம் சந்தித்தால் என்ன என்பது போன்ற சில மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து அதற்கான சம்மதத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைக்கு கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. 7ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தாலே பயண மேன்மை ஏற்படக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. சில பல அமைப்புகளில் நீங்கள் தோற்றுப்போன மனநிலைமையில் இருக்கிறீர்கள் என்பது உண்மைதான் என்றாலும் கூட, குறிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் நல்லா இல்லைன்றதான் உண்மை. வயதிற்கேற்றாற் போல் அவர்களுக்கு பொருளாதார நிலைமைகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிரந்தரம் ஸ்டெடின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிரந்தரமான அமைப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் இந்த வாரத்திலிருந்தே அனைத்தும் அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு, சதயம் சங்கடத்திலிருந்து வெளியே வரக்கூடிய சூழல்களுக்கான அத்தனை மாற்றங்களும் இந்த வாரத்திலேயே ஏற்படும். அதற்கான ஒரு அமைப்புகள் 7ஆம் பாவகம் இன்றைக்கு சுபத்துவமாக இருப்பதால் நட்பு மூலமாகவோ உறவு மூலமாகவோ எதிர்பாலினத்தவர் மூலமாகவோ ஒரு நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு வழிகாட்டுதல் ஏற்பட்டு அதை அப்படியே பிடித்து கொண்டு நீங்கள் நல்ல முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய ஒரு யோகமான நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே வம்பு வழக்கு என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். 6ஆம் இடத்துல இன்றைக்கு பூரணச்சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். 2, 6, 10ஆம் பாவகங்கள் இன்றைக்கு மிக பிரமாதமாக ஒளிபருந்திய தன்மையில் இருக்குது. வேலை மாற்றம் ஏற்படுமோ என்கின்ற கவலையில் இருக்கிறவங்க, அதாவது வேலை போயிடுமோன்ற கவலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வேலை போனால் நல்லது, இருக்கின்ற வேலையை விட இரட்டிப்பு மடங்கு சம்பளத்தோடு பதவி உயர்வு அமைப்புகளோடு இன்னொரு வேலை நமக்கு கிடைக்கும் என்கின்ற நல்ல செய்திகள் தகவல்கள் மனம் திண்மையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 6ஆம் இடம் சுபத்துவத்தை அடைந்திருந்தாலே வேலை அமைப்புகளில் மிக உயரிய நிலை வரணும், பதவி உயர்வு கிடைக்கணும், இந்த வாரத்திலேயே சம்பள உயர்வு கிடைக்கணும், அல்லது ஒரு அனுக்கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய மேலதிகாரி டாப் லெவலில் இருக்கிற ஒருவருடைய ஒரு கடைக்கண் பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு நேர் முதலாக இருக்கக்கூடிய முதலாளியாக உயரிய இடத்தில் இருக்கக்கூடியவருடைய தொடர்புகள் போன்றவைகள் வேலை அமைப்புகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாற்றமுள்ள நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போய்கிட்டே இருக்குங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்பா காலத்தில் ஆரம்பித்தது நான் இன்னும் அப்படியே நீட்டித்து கொண்டே இருக்கின்றேன் என்பது போன்ற வழக்குகளில் சிக்கி கொண்டிருப்பவர்கள், ஒரு சிவில் கேஸு போய்கிட்டே இருக்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தீர்வுகள் இந்த வாரத்திலேயே வரும். அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்து விடலாம் என்கின்ற ஒரு மனமாற்றங்கள் இருதரப்பாருக்கும் ஏற்பட்டு இருவருமே இணைந்து சமாதானமாக சுமூகமாக போனால் 2 பேருக்குமே இன்றைக்கி நல்லதுன்ற மாதிரியான மனமாற்றங்கள் எதிர்த்தரப்புக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சொந்த ஊரில் இருந்து கூட இன்றைக்கு சில நல்ல தகவல்கள் வரும். சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். ஒரு சிறு பயணம், ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் மாதிரி ஒரு தெற்கு நோக்கிய பயணம் அதன் மூலமான விட்டுப்போன ஒரு சில தொடர்புகள் இன்றைக்கு அப்படியே மீண்டும் நல்ல விதமாக வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்பு. ஒரு நண்பரை பார்க்கணும்னு நினச்சி ரொம்ப நாளாக பார்க்க முடியாமல் போச்சு, 10 வருஷம் அவருடைய தொடர்புகள் விட்டு போச்சு, இன்றைக்கு அவர் மறுபடியும் திரும்ப வாழ்க்கையில் வருகிறார். இதனால் இவரை வச்சு இந்த மாதிரியான தொழில் வேலை அமைப்புகளில் கொஞ்சம் முன்னேற்றத்தை அடையலாம், இவர் நமக்கு
உதவி செய்வார் என்பது போன்ற சில எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் இன்றைக்கு நல்ல விதமாக மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இன்றைக்கு உண்டு. மருத்துவம் சார்ந்த விஷயங்களில், மெடிக்கல் போன்ற விஷயங்களில் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஆசான்களின் வழிகாட்டுதல்கள் கல்வி பள்ளி நிலையங்களில் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் மன வாழ்க்கை பாதிக்கப்படுமா அப்படிங்கிற சந்தேகம் ஜோதிடம் அறிந்தவர்கள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஜோதிடம் என்பதே ஒரு மிகப்பெரிய குழப்பமான சாஸ்திரம். இதில் விதிகளை விட விதிவிலக்குகள் அதிகமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த பகுதியில் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் இல்லையா? அப்போ சுக்கிரன் பாதிக்கப்படுவது என்பது என்ன? முதலாக சுக்கிரன் என்பவர் ஒளி கிரகம். அவர் இருள் கிரகமான ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது பாதிக்கப்படுவார். அதிலும் சில பல நிலை இருக்குது. ராகுவோடு எத்தனை டிகிரியில் சேர்ந்திருக்கிறார்? 6, 13, 22 என்கின்ற அமைப்பில் மிக நெருக்கமாக இருக்கிறாரா, பாதிப்புகள் வரும். கொஞ்சம் தள்ளி இருக்கிறாரா, குறைவான பாதிப்புகள் வரும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வேண்டாதவர் அல்லது ஒரு குடிகாரர் அல்லது ஒரு நிலையில் எல்லாவற்றிலும் ஒரு முரடர் நம்மை விட்டு தள்ளி இருக்கிறார் என்றால் நம்முடைய மனசு கொஞ்சம் பரவாயில்ல, இவரை கிட்ட வராருன்னா நம்ம கொஞ்சம் விலகி போயிடலான்ற மாதிரி இருக்கும். நமக்கு பக்கத்திலேயே 2 அடி தூரத்தில் நின்று இருந்தார்னா மனம் கொஞ்சம் பதற்றமாக இருக்கும் இல்லையா? இது மாதிரியாக தான் கிரக நிலைமைகளை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்போ ராகுவோடு நெருங்கி இருக்கின்ற சுக்கிரன் உண்மையில் பலவீனமானவர் தான். ஆனால் அதற்கு எந்த ஒரு நிலையிலையும் விதிவிலக்குகள் இல்லையா ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சந்திர அதியோகம் என்கின்ற ஒரு மிகச்சிறப்பான யோகம் எத்தகைய சூழ்நிலையிலும் சுக்கிரன் பலவீனமாக இருந்தாலும், நீச்சனாக இருந்தாலும் அல்லது மிகப்பெரிய இருள் தன்மையோடு ராகுவோடு இருந்தாலும், அந்த சுக்கிரனுக்கு 6, 7, 8 பௌர்ணமி சந்திரன் இருக்கும் பொழுது அந்த சுக்கிரன் இழந்த வலுவை திரும்ப பெற்று விடுகிறார். ஆகவே சுக்கிரன் ராகு சேர்ந்தவர்களுக்கு சந்திர அதியோகத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் அவர்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் என்பதுதான் உண்மை. இன்னொரு நிலையாக குரு எப்பவுமே சுவர் இல்லையா? அந்த குரு எங்காவது இந்த சுக்கிரனுக்கு 5, 7, 9ஆம் இடங்களில் இருந்து அந்த சுக்கிரனை பார்ப்பாரேயானால் இந்த ராகுவினுடைய சுக்கிர ராகு இணைந்த தோஷம் விலகும் அப்படிங்கிறதான் உண்மை. எல்லா நிலைகள்லையும் பொதுவாக பார்த்துவிட்டு 7ல் செவ்வாய் இருக்கிறாரு, 8ல் செவ்வாய் இருக்கிறாரு, 7ல் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு, 2ல் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு, 2ல் ராகு இருக்குது, இது ராகு தோஷம், இப்படிங்கிற அமைப்புகளை கண்டிப்பாக ஜோதிடத்தில் சொல்லிவிடவே முடியாது. அவருக்கு யார் பார்வை இருக்கிறது, அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு, அவருடைய நிலைமை என்ன, உச்சத்தில் இருக்கிறாரா, நீச்சத்தில் இருக்கிறாரா, பாபத்துவமாக இருக்கிறாரா? நான் இதைத்தான் அடிக்கடி இப்போ சொல்லிட்டு வரேன். சுபத்துவமாக இருக்கிறாரா, பாபத்துவமாக இருக்கிறாரா? ஒரு நிலையில் சுக்கிரன் அஸ்தமனம் அடைஞ்சிட்டார்னு வச்சுக்குவோம், அதாவது சூரியனோடு சேர்ந்து 9 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் கூட அவருக்கு அந்த நிலையில் சந்திர அதியோகமோ குருவின் பார்வையோ இருக்குமேயானால் அவருடைய அஸ்தமன தோஷம் விலகி போகிறது என்பதுதான் உண்மை. அதாவது அவர் இழந்த ஒளியை அங்கே சந்திரனுடைய ஒளியாக கடனாக பெற்றுக்கொள்ளுகிறார், குருவின் வழியாக பெற்றுக்கொள்ளுகிறார் என்பதன் அடிப்படையில் ஜோதிடத்தை ஒளித்தத்துவமாக எப்போது பார்த்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அங்கே சொல்லப்பட்ட சில தோஷங்கள் குறைகளுக்கான காரணங்கள் கண்டிப்பாக புரியும். 8ல் செவ்வாய் இருந்தாலும், 8ல் செவ்வாயும் சனியும் இணைந்த இருந்தாலும், 2ஆம் இடத்துல குரு இருந்து அல்லது வேறொரு இடத்துல 4ஆம் இடத்தில் குரு இருந்து இந்த இருவரையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த விதமான கெடுதல்கள் நடப்பதே இல்லை. 8ல் செவ்வாய் என்பதை அங்கே சொல்லவே கூடாது, 7ல் செவ்வாய் என்பதை அங்கே சொல்லவே கூடாது. இன்னும் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், அந்த 8ல் செவ்வாய் இருந்தாலும் கூட தசை வருகிறதா, பருவத்தில் ஒரு கணவன் மனைவியை பாதிக்கக்கூடிய அளவில் தசை வருகிறதான்னு சொல்லுவேன். அந்த அமைப்புகளோடு தொடர்பு படுத்தி கண்டிப்பாக பார்க்க வேண்டும். சுக்கிரன் ராகு இணைந்து விட்டார், சுக்கிரதசை வருகிறதா? ஒருவேளை குழந்தைக்கு சின்ன வயசுலேயே சுக்கிரதசை முடிஞ்சிருச்சு, குழந்தை பிறக்கும் போதே பரணி பூரம் போராட்டத்தில் தாங்க பிறந்தது, சுக்கிரன் 8ல் மறைந்திருக்கிறார். தனுசு லக்கணக்காரங்கள், தனுசு லக்கணத்திற்கு சுக்கிரன் 8ல் மறைந்து கடகத்தில் ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட அது போராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் பொழுது சந்திர அதியோகம் சுக்கிரனுக்கு இருக்கும். சிறு வயதிலே சுக்கிரதசை முடிந்துவிடும். ஆனால் ராகு தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். ஆகவே எந்த நிலையிலும் ஒரு கிரகம் பலவீனமாக இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து அதே நேரத்தில் அந்த பலவீனத்திற்கு நிவர்த்தி ஏதாவது இருக்கிறதா என்பதை பார்க்க சொல்லுவதுதான் ஜோதிடம் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.